அடுத்தப்புறமா என்னன்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய ட்ராக்க நோக்கி வந்து எபிசோட்ஸ் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நர்மதா வந்து என்னடா திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு நர்மதாவ வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் நர்மதா வச்சு எதனா ஒரு சீன் வருமா? அப்படின்ற மாரி ஃபேன்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்தபடி பார்த்தீங்கன்னா, நர்மதா வந்து ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. நர்மதா யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கங்கா என்ன சொல்றாங்கன்னா, அவ காலையிலேருந்தே இப்படி தான் இருக்கா அப்படின்ற மாரி சொல்றாங்க. காவேரியும் பார்த்தீங்கன்னா, அத நோட் பண்ற மாரி இன்னைக்கு எபிசோட்ல வந்து சீன்ஸ காமிச்சிருப்பாங்க. அப்போ வந்து நர்மதா பத்தின ஏதோ ஒரு விஷயம் வந்து அடுத்த ட்ராக்கா வந்து கொண்டு வர போறாங்க. இன்னைக்கு எபிசோடே பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு எமோஷனல் கடந்து ஒரு அடுத்த மூவ்மெண்ட்டுக்கான ஒரு கதையா வந்து கொண்டு வந்தாங்க. காவேரி வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் பேசினத நெனச்சு பார்த்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. வீட்ல இருக்க எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, "என்ன காவேரி அதே யோசிச்சுட்டு இருக்கியான்னு?" கேட்கும்போதும் பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து இல்ல. நான் எவ்வளோ கேட்டாலும் அவரு இல்லன்னு சொல்றாரு அப்படின்ற மாரி, எவ்வளோ பொய் சொல்றாரு பாருங்களேன் அப்படின்ற மாரி யோசிச்சுக்கிட்டு, சைட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம சாரதாம்மாவ கேட்குறாங்க காவேரி. "அம்மா ஒருவேள அவரு பண்ணலனா நீ எதனா என்ன பத்தி தப்பா சொல்லியிருப்பியோ அந்த மாப்பிள வீட்ல?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உடனே சாரதாம்மாவோட ஆக்டிங் யாருக்குமே சொல்லவே வேண்டாம். நான் என்ன பண்ணேன்? என் பொண்ண பத்தி நானே இப்படிலாம் பேசுவேனா? அது நான் இல்ல வேற யாரோவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சாரதாம்மா சமாளிக்கிறாங்க. சாரதாம்மா பண்ண ஆக்டிங்க வந்து அப்படியே காவேரியும் வந்து நம்பிட்டாங்க. அப்போ இது விஜய் வேலையா தான் இருக்கும். வேற யார் பண்ணியிருப்பா? அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல பார்த்தீங்கன்னா, காவேரிக்கு விஜய் மேல சந்தேகம் வர காமிச்சிருப்பாங்க. இந்த ட்ராக் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு சீன்ஸ் வந்து ரொம்ப அழகா கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம தாத்தா வந்து விஜய் கிட்ட பேசுறாரு. என்னன்னா, குழந்தை வந்து வீட்லயே இருக்கா, வீட்லயே அடைஞ்சிருக்கா, எதுக்காக நீ ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்றன்னு சொல்லி விஜய்கிட்ட கேட்கும்போது, விஜய் மறுபடியும் அத தான் சொல்றாரு. காவேரி கூட பழகி குழந்தை கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தாத்தா என்ன சொல்றாருன்னா, "நீ இப்படி பண்றதுனால குழந்தை தான் பாதிக்கப்படுவா. அதிகமா காவேரிய யோசிப்பா. இப்ப போய் நீ அம்முகிட்ட வந்து ஸ்கூலுக்கு போலான்னு சொல்லு. அவ எவ்ளோ சந்தோஷப்படுவா பாரு. குழந்தை இந்த மாரி வீட்லயே இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜய்." அப்படின்ற மாரி தாத்தாவோட பதிவு வந்து அழகா இருந்துச்சு. அதையும் விஜய் வந்து யோசிச்சு பார்க்குறாரு. ஓகே நம்ம அம்முவ ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மு கிட்ட போய் இத சொல்றாரு. "அம்மு கிளம்பலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தையும் எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போற" அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே குழந்தை வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் காவேரி மிஸ்ஸும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். இன்னைக்கு அவங்களெல்லாம் பார்க்க போறேன். எனக்கு வீட்ல ரொம்பவே போர் அடிச்சுது. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா, ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு குட்டி அம்மு பேசிட்டு இருக்கும்போது, நம்ம விஜய் வந்து ஒரு ஒரு விஷயத்த சொல்றாரு அம்மு கிட்ட. என்னன்னு பார்த்தீங்கன்னா, "இந்த பாரு அம்மு நான் அப்பா ஒரு விஷயம் சொன்னா கேட்பல" அப்படின்ற மாரி சொல்றாரு. "நீ வந்து மத்த ஸ்டூடெண்ட் எப்படி காவேரி மிஸ் கிட்ட பழகுறாங்க, எவ்வளோ லிமிட்டா பழகுறாங்களோ, அந்த மாரி நீ மத்த ஸ்டூடெண்ட் மாரி தான் இருக்கணுமே தவிர, அவங்க கிட்ட எதையும் நீ எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க ஜஸ்ட் ஒரு டீச்சர் அவ்வளோதான். அத மட்டும் நீ காப்பாத்து. இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பவுமே நீ காவேரி மிஸ் கிட்ட ரொம்பலாம் வந்து அட்டாச்மெண்ட்டா பழகக்கூடாது." அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து விஜய் வந்து அழகா வந்து குழந்தைக்கு புரியிற மாரி சொல்லியிருப்பாரு. "அப்படி மட்டும் நீ பண்ணினா டெய்லி நீ ஸ்கூலுக்கு போலாம்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அம்முவும் பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா நம்ப காவேரி இல்லாம 5 வருஷமா பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் கூட வளர்ந்த மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ, அப்பா வந்து தான் குழந்தை நல்லதுக்கு தான் சொல்றாங்க அப்படின்றத புரிஞ்சுகிட்டு, குட்டி அம்முவும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒத்துக்கிறாங்க. உடனே நம்ம விஜய் வந்து ஸ்கூலுக்கு இட்டுன்னு போய் விடுறாரு. இந்த மாரி ஒரு ட்ராக்கும் வருது. நடுவுல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காவேரி மாடிலலாம் போய் யோசிக்கிறாங்க. இது விஜயா இருக்குமா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. விஜய கல்யாணம் பண்ணிக்கினா என்ன தப்புன்னு சொல்லி கங்காவும் மறுபடியும் கேட்குறாங்க. இன்னைக்கு எபிசோட்லயும் திருப்ப திருப்ப அந்த எபிசோட்ஸ தான் கொண்டு வந்தாங்க. "விஜய நீ கல்யாணம் பண்ணிக்கினா என்ன தப்பு? அவரு தான் உனக்கிட்ட சவால்லாம் விட்டார்ல. ஸோ நீ அவரையே கல்யாணம் பண்ணிக்கோ" அப்படின்ற மாரி நம்ம கங்கா சொல்றாங்க. "இல்ல, இல்ல சான்ஸே இல்ல" அப்படின்ற மாரி காவேரி மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க. "ஒருவேள கடவுளோட ஆசை அதுவா கூட இருக்கலாம்ல. நீ விஜய் கூட சேரணுன்ட்டு" அப்படின்ற மாரி கங்கா சொல்லும்போது, "அத நான் மாத்தி காட்டுறேன்" அப்படின்ற மாரி காவேரியோட பதில் வந்து இருந்துச்சு. இந்த மாரியான ஒரு ட்ராக் மூமெண்ட்ட தான் இன்னைக்கு கொண்டு போனாங்க. அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி காவேரி யோசிக்க யோசிக்க, நம்ம கங்காலாம் என்ன சொல்றாங்க, "அந்த விஷயத்த விட மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மாவும் சொல்லல, அவரும் சொல்லல. அப்ப யாரு சொல்லியிருப்பா? இதுல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி, ரொம்ப தீவிரமா வந்து காவிரி அத யோசிக்கிற மாரியும் காமிச்சிருப்பாங்க இன்னைக்கு எபிசோட்ல. மெயினான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்மதா. அதான் நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி தான். நர்மதா ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்பப்போ நம்ம கங்காவும், யமுனா எல்லாருமே வந்து கங்க ந நர்மதாவ வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. "என்ன இவ ஆளே சரியில்ல. ஒரு மாரி டல்லாவே இருக்கா. எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. பறிகுத்த மாரி இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே பேசின்னு இருக்காங்க. இத காவேரி கிட்டயும் ஷேர் பண்றாங்க. காவேரியும் பார்த்தீங்கன்னா, நர்மதா சரியில்ல அப்படின்ற விஷயம் மட்டும் அவங்களுக்கு புரியுது. ஆனா என்ன விஷயம் அப்படின்றத வந்து காட்டாம வந்து எபிசோட்ஸ் வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ நர்மதா பத்தி ஏதோ ஒரு விஷயம் தான் அடுத்த ட்ராக்கா
வந்து கொண்டு வராங்க. இதெல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குட்டி அம்மு வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. காவேரி ஃபீல் பண்ணிக்கிட்டே வராங்க. அம்முவோட பேக்கை பார்த்துட்டு அம்முவை பார்த்து ரொம்பவே காவேரி சந்தோஷப்பட்டு, அம்மு நீ ஸ்கூலுக்கு வந்துட்டியா, நீ இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, கிளாஸ் ரூமில் வந்தாலே நான் என் கண்ணு ஃபஸ்ட்டு உன்னை தான் தேடும் சொல்லி அக் பண்ணி அழுதுகிட்டே நம்ம அம்மு கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் உன்னை மிஸ் பண்ண மாதிரி நீ என்னை மிஸ் பண்ணியிருப்பல அப்படின்னு சொல்லிட்டு, யார் இட்டுன்னு வந்து விட்டா அப்படின்னு கேட்கும்போது குழந்தையும் பார்த்தீங்கன்னா அப்பான்னு சொல்லும்போது, பரவாயில்ல உங்கள் அப்பாவே மனசு மாதிரி கூப்பிட்டு வந்து விட்டுருக்காருன்னா இதுக்கப்புறம் நீ எப்பவும் போல் ஸ்கூலுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி காவேரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே குட்டி அம்மாவும் வந்து எமோஷ்னல் ஆகுறாங்க. இருந்தாலும் விஜய் சொன்ன விஷயத்த வந்து குழந்தை வந்து யோசிச்சு பார்க்குது. அதாவது டீச்சராக நடந்துக்கணும், மற்ற ஸ்டூடெண்ட் மாதிரி ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடாதுன்ட்டு விஜய் சொன்ன வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அம்மா வந்து யோசிச்சு பார்த்து, சரி மிஸ் எனக்கு பெல் அடிக்க போதை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. வாமு நம்ம ஒன்றா போகலான்னு சொல்லும்போது, இல்லை நான் போய்க்கிறேன்னு சொல்லி அம்மா வந்து போகிறாங்க. ட்ராக் எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயும் காவேரியும் நம்ம விஜய் வந்து தள்ளி போவார், காவேரி புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனால் ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா அம்மா பொண்ணுக்கான பாண்டிங்கை வந்து தொட்டிருக்காங்க. அதாவது குட்டி அம்மு குட்டி காவேரி வந்து கொஞ்சம் தள்ளி நம்ம காவேரியை விட்டு தள்ளி போகிற மாதிரியும், அதை வந்து நம்ம காவேரி ஃபீல் பண்ணி தொடர்ந்து நம்ம குட்டி அம்மு கிட்ட போய் க்ளோஸாக பழகிற மாதிரியும், நம்ம காவேரி குட்டி அம்மு வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போகிற மாதிரி இந்த மாதிரி காட்டும்போது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அம்மு மேலே வந்து காவேரிக்கு அவங்கள மீறி பாசம் இருக்குது அப்படின்றத அவங்க உணர்கிற மாதிரி ஒரு எபிசோட்ஸை வந்து இன்றைக்கி முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் வரும் எபிசோட்லேயும் பார்த்திங்கன்னா அம்மு வந்து விஜய் சொன்ன அந்த வார்த்தைக்காக வந்து காவேரி கிட்ட டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணாலும் நம்ம காவேரிக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி தான் அம்மா வந்து பார்த்தாங்க காவேரி. என்ன எப்பயுமே குழந்தை நம்ம கூட வருவா, இன்னைக்கு தனியாக போகிறாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி தான் காவேரி பார்த்தாங்க. அப்படிதான் எபிசோடும் முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமும் அம்முவை பார்த்திங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட் மாதிரி நடந்துக்க போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ண போகிறாங்க. அம்மு ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி, அம்முவை வச்சாது நம்ம விஜய் காவேரியோட மேரேஜ் நடந்தால் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சந்தோஷமாக தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு ட்ராக் பார்த்திங்கன்னா நர்மதா ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, கதையை எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நர்மதா ஃபோட்டோ வச்சு யாருன்னா யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா அவங்க எதனா ஒரு லவ்வில் மாட்டியிருக்கலாம், சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் வந்து நம்ம நர்மதா மாட்டியிருந்து அதை வந்து விஜயும் நிவினும் காப்பாற்றுவாங்களா, இவங்க 2 பேரோட பங்களிப்பு, இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க அது மூலமாகவும் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. இல்லை நர்மதா வந்து சிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, கங்கா யமுனா காவேரி, இவங்களே ஃபேஸ் பண்ணுவாங்களா, இல்லை நிவின் கிட்ட சொல்லி விஜய் மூலமாக இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நர்மதாவுக்கு நம்ம விஜய் வந்து ஹெல்ப் பண்ணுறது மூலமாக நம்ம விஜயை பற்றி புரிஞ்சுக்கிட்டும், அந்த டைரியை படிக்கிறாங்க இல்லையா, டெய்லி காவேரி வந்து விஜய் பற்றின உண்மைகளை வந்து படிக்கும்போது அவர் எவ்வளோ நல்லவர் அப்படின்ற ஒரு உண்மையும் இவர் ஹெல்ப் பண்ணுறது மூலமாக நிறையவே நம்ம ஃபேமிலிக்கு இவர் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நம்ம காவேரி பார்த்தீங்கன்னா விஜய் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நர்மதா கேரக்டரை இத்தனை நாள் கழித்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நர்மதாவை வச்சு தான் அடுத்த ட்ராக் வந்து கதையை மூவ் பண்ண போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி அம்மு வந்து நம்ம காவேரி கிட்ட தள்ளி போகிற விதமும், இன்னொரு சைடு வந்து நர்மதா ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க, அதுலேருந்து நம்ம விஜய் வந்து நர்மதாவை காப்பாற்றி இந்த விஷயம் மூலமாக நம்ம காவேரிக்கு விஜய் மேலே ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான ஒரு எபிசோட்ஸ் தான் அப்கமிங் ப்ரோமோவாக கொண்டு வராங்க. என்ன ஆக போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி வந்து சேருவாங்களா அப்படின்றத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இதுக்கப்புறம் காவேரி வந்து எப்படி விஜயை புரிஞ்சுக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் லவ் ட்ராக், அதுக்கப்புறம் தான் மேரேஜ், இந்த மாதிரியான ட்ராக்கை கொண்டு போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.